போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் குலசாமி கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. குலசாமி கோயிலுக்கு போனேன். சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் கோழியெல்லாம் பலி கொடுத்துருந்தாங்க. நான் 2 வெடை கோழியாக எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பீஸாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு 3 கிலோ இருக்கும். எப்போவுமே எனக்கு 1/2 கிலோ இல்லைனா 1 கிலோ தான் சமைச்சு பழக்கம். இப்போ பல்க் குவான்டிட்டியாக 3 கிலோ வந்து நான் சமைக்க போகிறேன். இதை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டா உப்பு கறியாக போட்டுடலான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஒரு கடாயில் வந்து ஆயில் விட்டு பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டாச்சு. வதக்கினோன்னே எனக்கு வந்து அந்த அனல்னால் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் கையில் ரொம்ப சுட ஆரம்பிச்சுன்னா எங்கள் அக்கா தான் வந்து கறியெல்லாம் அள்ளி போட்டாங்க. ஸோ எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து விறகடுப்புக்கு கொண்டு போயிட்டோம். விறகடுப்புக்கு கொண்டு போய் நல்லா பஞ்சு போல் வெந்திருந்தது. அதுக்கப்புறம் கேஸ் அடுப்புக்கு கொண்டு வந்து கொஞ்சமாக ஆயிலெலாம் விட்டு அது நல்லா சுருளை வந்து வதக்கியாச்சு. ஸோ எங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் எப்படி செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.